உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மோகனையா, ராதா, தேங்க்யூ கடவுள் கிருஷ்ணா. அம்மா கவனமா கேளுங்க. நாம இப்போ பாதியிலேயே விட்டு வேலையை முழுசா பண்ணி ஆகணும். சீக்கிரம் போங்க. என் பிளானோட ஸ்டெப் நம்பர் 2 புரிஞ்சுதா? மேம் மேம் இது பாருங்க, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் மேம், ஒரே ஒரு தடவை அம்மாவை பாருங்க. அவங்கள பார்த்தா ஒரு உயிரை பறிக்கிற மாதிரியா தெரியுது. அவங்க தான் எங்களோட அம்மா. எங்க எல்லாரையும் வளர்த்து ஆளாக்குனவங்க அவங்க தான். இந்த மாதிரி அடுத்தவங்க உயிரை பறிக்கிறது அப்படின்னு அவங்க யோசிக்க கூட மாட்டாங்க மேம். மேம் மேம் ப்ளீஸ் மேம். இந்த காவேரி அத்தை எங்க போறாங்க? சேகர், இந்த காவேரி அத்தை நைஸா வெளியே போயிருக்காங்க. அவங்களை கண்காணிச்சே ஆகணும். அம்மாவை காப்பாத்தணும்னா முதல்ல இதை யார் பண்ணாங்கன்னு நாம கண்டுபிடிச்சே ஆகணும். நான் காவேரி அத்தைய ஃபாலோ பண்ணி போறேன். நீ தாமினி கண்காணிச்சுக்கோ. யாருமே என்ன பாக்குறதுக்கு வரலையா? அம்மாவும் வரல, மோகனையாவும் வரல. நோராதா, எல்லாருமே உன் கூட தான் வந்தாங்க. பாட்டியும் மோகனும் உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்க. அண்ணா 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 என்ன குஷி? பாட்டிய போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஹலோ ஹலோ ராகுலா, சொல்லுங்க. இங்க பாரு, இப்ப நான் சொல்ல போறத கவனமா கேட்டுக்கோ. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? அப்படின்னா தாமினி தான் விஷம் கலந்தாளா? அம்மா, மோகன், மோகன், அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு ஒண்ணு இல்ல மோகன், நான் நல்லா இருக்கேன். அழாதப்பா. அம்மா, ராதா, அம்மா, ராதா, ராதா, நம்ம அம்மா நிரபராதி. இவங்க பாயசத்துல விஷம் கலக்கல. பாயசத்துல விஷம் கலந்தது தாமினி அக்கா.
நீங்க அவங்கள கைது பண்ணுங்க. பெரிய சூழ்ச்சிக்காரங்க. அவ்வளவு சுலபமா தாம் பண்ண தப்ப ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ராதா, தாமினி தான் தான் பண்ணன்னு ஒத்துக்கிட்டேன். எனக்கு முதலையே உன் மேல சந்தேகம் இருந்துச்சு. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீயா உன்னோட குற்றத்தை ஒத்துக்கிட்டனா நான் உன்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுதா? ஒருவேளை நீ அப்படிதான் யோசிக்கிறனா நீ யோசிக்கிறது தப்பு. இதுக்கு மேல நீ என்கிட்ட எந்த இறக்கத்தையும் எதிர்பார்க்காத. எப்பவோ நான் உனக்கு துணையா தான் நின்று இருக்கேன். எப்பவும் உன்னோட சைட்ல நின்று இருக்கேன். ராதாவை நம்பாம நான் உன் வார்த்தையை நம்பியிருக்கேன். ஆனா நீ என்னோட நம்பிக்கையை உடைச்சிட்ட. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நான் உனக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். அதனாலதான் உனக்கு எப்பவும் நான் துணையா இருந்திருக்கேன். நான் தாமினியை கல்யாணம் பண்ணிக்கிற எந்த கண்டிஷனும் இல்லை, எந்த கேள்வியும் இருக்காது. நமக்கு கல்யாணம் நடக்கல. ஆனா நான் ராதாவுக்கு இல்ல, உனக்கு தான் என் மனைவிங்கிற உரிமையை கொடுத்த. ஆனா எனக்கே நீ துரோகம் பண்ணிட்ட. என்னோட அம்மா, என் அம்மா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே உன் மேல பாசம் வச்சிருக்காங்க. நம்ம ரெண்டு பேர்ல அவங்க வித்தியாசம் பார்த்ததே இல்லை. ஆனா நீ என்னோட அம்மாவையே ஜெயிலுக்கு அனுப்பிட்டல. ராதாவோட உயிரை பறிக்கவே நீ துணிச்சிட்டு தாமினி எதுக்காக அப்படி பண்ண? உண்மையா சொல்லு. ஏன் தாமினி? ஏன்? நிறுத்து மோகன். போதும். நீ, உன்னோட குடும்பம், நீங்க எல்லாருமே சுயநலமா மட்டும்தான் யோசிப்பீங்களா? யார் என்ன சொன்னாலும் அது அப்படியே கேட்டுருவல? உன்னோட அம்மா இந்த நிமிஷம் ஜெயில இருந்து வெளியே இருக்கானா? அதுக்கு காரணம் என் பொண்ணுதான். இப்போ என் பொண்ணு நிலைமை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.